சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நம் வாழ்ற இந்த பூமியில, இந்த தமிழகத்துல இப்படி ஒரு தமிழன் இருப்பாரா? இவ்வளவு வக்ரம் பிடிச்ச ஒரு ஆண் மகனை இந்த பூமியில பார்க்க முடியுமா? இன்னைக்கு பார்க்கலாம். நிகழ்ச்சியை முழுக்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆணும் இருக்கிறானான்னு எல்லாருக்குமே கொலவெறி வரும். எனக்கே வந்தது. முன்னவர்கிட்ட முழுக்க பேசி பார்க்கலாம். அவர்கிட்ட சிக்கிட்டு அந்த இரண்டாவது மனைவி அவர்கிட்ட பட்ட பாடு பாருங்க. என்னப்பா 5 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்னடா? பி ரூபன். அம்மா ஸ்கூல்ல படிக்கிறேன். என்னப்பா? பி ரூபன் 4th ஸ்டாண்டர்ட் அம்மா ஸ்கூல்ல படிக்கிறேன். உங்க பேர் என்னப்பா? கிஷோர். கிஷோர். உங்க பேரு? கார்த்திக். உங்க பேரு? பி ஹரிகிருஷ்ணன். நீங்க? கே ஜெய்சங்கர். கே ஜெய்சங்கர். 5 பேரும் பிரதர்ஸ். 5 பேரும் பிரதர்ஸ். நீங்க மட்டும் கே ஹரிசங்கர், அவங்க எல்லாம் பி ஹரி அந்த மாதிரி வருது. இன்ஷியல் தெரியாது. இன்ஷியல் தெரியாது. சரியா? அம்மா இன்ஷியல் போனா நாங்க அப்பா இன்ஷியல் போடுவோம். ஓ, அவங்க எல்லாம் அம்மா இன்ஷியல் போட்டுக்கிறாங்களா? அப்படியா? என்ன பிரச்சனைப்பா 5 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? இல்ல. என்ன படிக்கிறீங்க தம்பி நீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். 9th நீங்களே படிக்கிறீங்களா? நீங்க? நான் 9th தான். டெய்லி எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அப்பா மேல கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கீங்களாப்பா? இவ்வளவு குட்டி பசங்களெல்லாம் அப்பா ஏதாவது ட்ரபிள் பண்றாரா? என்னடா பண்றாரு? அப்பா குஷ்டு வந்து அசிங்கமா திட்டாரு அப்பா அம்மாவை. அதுக்கப்புறம் அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. எங்களால எக்ஸாம் எழுத முடியல. அப்பா அசிங்கமா திட்டுக்கிறாரு. குஷ்டு வந்து குடிச்சிட்டு வந்து எப்ப பாரு திட்டுறாரா? உங்களை என்னடா பண்றாரு? அப்பா வந்து டெய்லி அடிச்சு போட்டல அம்மால திட்டுறாங்க. அப்பா வந்து உங்களை அடிக்கிறாங்களடா? உங்களை கூட அடிப்பாரா அப்பா குடிச்சிட்டா? இவ்வளவு குழந்தைகளையா? அம்மாவை அடிக்கிறது இல்லாம உங்களையும் அடிக்கிறாரா? உங்களை என்ன பண்றாருப்பா? ஐயா, கீழே இருந்துன்னா வெளியில வீதிக்கு போயா? ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டா? ஆட்டோ விட்டு அப்பா சவாரிக்கு போயிட்டு ஆட்டோ வரும்போது குரல் கொடுப்பாரு. எங்களுக்கு கேட்கலன்னா அப்பா மிக்கி வந்து அசிங்கமா திட்டுவாரு. நீங்க யாராவது ஓடி போய் கூட்டிட்டு வரணுமா? என்ன பண்ணணும்? அப்பா எது வாங்கிட்டு வர்றாரு தூக்கின்னு போனோம். இல்ல பேப்பர் எடுத்துன்னு போனோம். ஆட்டோ சவாரி அப்பா என்ன வேலை படுக்கிறாரு? ஆட்டோ டிரைவர். சரி. ஆட்டோ முடிச்சுட்டு வந்தா வண்டி லாக் போட்டு மேல வரணும். அப்படி இல்ல, வண்டி லாக் கூட போட மாட்டாரு. மேல இருந்தா குரல் கொடுப்பாரு. அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரணும் குடிச்சிட்டு வந்து லாக் போட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள வரணும். அப்படிலாம் வர மாட்டாரு. மேல இருந்து குரல் கொடுத்து அசிங்கமா கூப்பிடுவாரு. வாடி போடி அம்மாவையா? சொல்ல மாட்டாரா? அவரு பேச மாட்டேன். தகாத வார்த்தைலாம் பேசுவாரு. அப்புறம் அந்த கேன் தண்ணி தூக்கின்னு வராங்க. அவரு தூக்க மாட்டாரு. எங்க அம்மா தூக்கினா சொல்லுவாங்க. எங்க அம்மா தூக்க முடியாது, நான் தூக்கின்னு வருவேன். தூக்கி வந்து மேல வச்சுங்க வச்சுட்டு நீ வர மாட்டியா? எத்தனாவது மாடியில இருக்கீங்கப்பா? செகண்ட் மாடி. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறீங்களா? சரி, தண்ணி தூக்கிட்டு வர சொல்றது சரி. அவரும் குடியாரு வீக்கா இருப்பாரோ என்னமோ. அது இல்ல மேடம், நீ என்ன பண்ணிக்கிற மேல என்ன வச்சுனிக்கிறியா அப்படி இப்படி அசிதமா கேட்பாரு மேடம். அப்புறம் உள்ள வந்தாருன்னா ஆரம்பிச்சிட்டா 8 மணி ஒரு 10 மணி வந்தாருன்னா 2 மணி 3 மணி ஆரம்பிச்சாரு. பக்கத்துல வந்து கேட்பாங்க. அவங்களும் அசியமா கேட்பாங்க. எதுக்கு அவங்க கேக்குறாங்க? தூங்க முடியல டெய்லியும். இவர் பண்றது அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தூக்க முடியாம போயிடுமா? அவங்க தாழ்மையா தான் கேட்பாங்க. நீங்களே 5 புள்ளைய போத்திக்கிறீங்க, ஏன் இப்படி சண்டை போடுங்க கேட்பாங்க. அவங்களே கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, இது என் குடும்ப விஷயம், நீ எப்படி தலையிடுவ? அவங்க கேட்கறாங்க. உங்களுக்கு இது ஏன் அம்மாவை அடிக்கிறாருப்பா? சந்தோஷம்னா வந்து கத்தினே இருப்பாரு. அசிங்கமா குடிக்கலனா கமெண்ட் இருப்பாரு. சந்தேகம் இருப்பாரா? குடி சொன்னா எத்தனை ஒரு இப்போ சொன்னா ஒரு 3 மாசம் அமைதியா இருப்பாரு. அத்தை குடிச்சிட்டு அம்மா அசிங்கமா பேசுவாரு. எப்பவுமே இப்படிதான், நிறைய வாட்டி இப்படிதான். உங்களுக்கும் ட்ரபிளா? அம்மாவுக்கு மட்டும் ட்ரபிளா? எங்களுக்கு தான் எக்ஸாம் படிக்க முடிய மாட்டுது. 2 மணி வரைக்கும் 2 மணி இல்ல 3 வரைக்கும் சண்டை போட்டுப்பாரு. எங்களே தூங்க மாட்டாரு, அவங்களே தூங்க மாட்டாங்க. அது மாதிரி எக்ஸாம் எங்களுக்கு தூக்க வர மாதிரி மூவில கொஞ்சம் ஆயிருந்துக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அப்புறம் காயில இந்த குஷ்டாருன்னா அப்புறம் காயில ஒண்ணுமே தெரியாம சொல்லி நடிப்பாரு. மற்றவங்க எங்கள் அம்மா கேட்பாங்க காயிலே, ஏன் அப்படி கேட்டு நான் ஒன்றுமே பண்ணல சொல்லுவாங்க. என் ஆயா வந்து கேட்டேன், எங்கள் ஆயாவை அசிசமாக கேட்பாரு. அப்படியா? ஆயான்னு யாரும் சொல்றீங்கப்பா? எங்கள் பாட்டி. வாங்கம்மா. என்னம்மா 5 குழந்தைங்க முத்தா இருக்கு. குட்டியெல்லாம் வந்து இப்படி சொல்லுது. என்ன வயசு உங்களுக்கு? பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுறீங்க. 26 வயசு.
26 வயசுல 5 குழந்தையா? அம்மா சிங்கப்பூர் போறான்னு சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அம்மா சிங்கப்பூருக்கு போறான்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. என்ன வயசுல பண்ணி வச்சாங்க? 13 வயசுல பண்ணிட்டாங்க. மை காட். 13 வயசுல வயசுக்கு வந்தேன். ஒரு மாசம் கூட வீட்டுல இல்ல. உடனே வந்து சொல்லிட்டு சரின்ட்டு அப்பா என்னால பார்க்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிட்டுனாரு. சரி கல்யாணம் உடனே பண்ணிட்டாங்க. பண்ண உடனே பெரியவன் நின்றுட்டான். பெரிய பையன் நின்ன உடனே சரி என்னால பார்க்க முடியாதுன்ட்டு அம்மா விசா கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணினாக்கா பெரிய பையன் பிறந்தான். ஒரு வருஷம் கழிச்சு இந்த சின்ன பையன் பிறந்தான். 13ல கல்யாணம் பண்ணாங்க. 14 எங்க வீட்டுக்கு இறந்துட்டாரு. ஃபைனான்ஸ் மாதிரி குழந்தைங்க வெளியே விட்டுருப்பேன், சாமான்லாம் போடுவாரு. அதுல கொஞ்சம் கடை அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டில் இருந்தேன். எங்க வீட்டில் தனியா இருந்தது. அங்க போய் குழந்தை யானை கட்டிடுச்சுன்னா அதுலேயே இப்போ தூக்கு போட்டு இறந்துட்டாரு எங்க வீட்டுக்காரு. 2 குழந்தை வச்சு நான் 3 வருஷம் எங்க அம்மா கூட எங்க அம்மா வீட்டிலேயே வச்சிருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கொடுத்துன்னு இருந்தாரு இவரு இவங்க பொண்டாட்டியும். அதுக்கப்புறமா வந்து குழந்தை பொண்டாட்டி வந்து சண்டை போட்டுன்னு ஊரு கிராமத்துல இருந்தாங்க. அவங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடையில வந்து நாகம் இருக்குது, என் பொண்டாட்டி நானும் ஒன்னா சேர முடியாது. அது சேர்ந்தாக்கா எங்களுக்கு குழந்தை 2 குழந்தை பொம்பளை குழந்தை போந்து 2 குழந்தை செத்து போச்சு. அதனால எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும். என் பொண்டாட்டி சண்டை போட்டுன்னு ஊருக்கு போயிட்டா, நான் வந்து அதுவும் வாழ்க்கையில இழந்துட்டு இருக்குது, நானும் இழந்துட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த 2 குழந்தையும் நான் எங்க குழந்தை மாதிரி நான் பாக்குறேன்னு சொன்னாரு மேடம். சரின்ட்டு அம்மா ஊர்ல போய் நிலம்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஊர்ல மூத்தர்லாம் பார்த்தாரு. எல்லாம் தங்கமானவங்க இருக்காங்க, நல்லா அன்பா இருந்தாங்க. சரி நீ கல்யாணம் பண்ணி திருவண்ணாமலை ஊர் கிராமம் குன்னுமுறிஞ்சி கிராமம். அங்க போய் எல்லாம் பேசி சொன்னா என்னம்மா இது மாதிரி கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அம்மா முதல்ல அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 2வது அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரிம்மா சொன்னேன். இந்த இடத்துல மறுபடியும் சொல்லணும், இந்த பெண்களுக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணலாமா? ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை நேயர்களுக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் சொல்றோம், வயது வந்து ஒரே மாசத்துல 13 வயசு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மாவுடைய நிலையை பாருங்க. பெண் குழந்தை பெத்துட்டாலே அது கல்யாணம் பண்றது ஒண்ணுதான் தீர்வு, கல்யாணம் பண்றதை நோக்கித்தான் அதை நகர்த்துறது, அது வாழ்க்கையவே அப்படின்னு தீர்மானம் இனிமேலும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலயும் தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுருங்க. என்ன சிரமம் இருந்தாலும் அது வந்து படிக்க வைங்க, அவங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறமா திருமணத்தை பத்தி அவங்களுக்கு வயசு வர்றப்ப யோசனை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஏதோ ஒன்று தள்ளி விட்டுறது, தங்க கடமையிலிருந்து வெளியில போனா என்ன அது? பாக்குற அத்தனை இளம்பெண்களுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இனிமேலும் யாரும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்துட்டு இனிமேலும் இது மாதிரி தவறு யாரும் செய்யாதீங்க. பிஞ்சு குழந்தைங்க வந்து அழறாங்களே பாருங்க, பார்க்க அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க ராணி. 26 வயசுல 5 குழந்தையோட ஹஸ்பண்டுடைய டார்ச்சர் தாங்காம நின்றுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அம்மா 40 அப்புறம் வீட்டுல அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க வீட்டுல ஒய்ஃப் இருந்ததுல ஊர்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சுட்டு வந்து என்ன வந்து கேட்டாங்க, இது மாதிரி வந்து பொண்டாட்டி இருக்குது என்ன, எனக்கு அவங்க கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எனக்கு வாழ விருப்பம் இல்ல, ரொம்ப கொடுமை பண்றான், வீட்டுக்கு எனக்கு சாப்பாடு தொட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதனால எனக்கு வந்துட்டு இவர் உட்கார இந்த மாதிரி எங்க வீட்டு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துல உட்கார இருந்துச்சு. ஒரு கட்டின போட்டு பேரம் பேசினா 1 லட்ச ரூபா கொடு, 80,000 ரூபாய் கொடுங்க, 70,000 ரூபாய் கொடுங்க. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க எதோ வேணாம்மா, அவ வந்து ஆசைப்பட்டுட்டான், எதோ என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்ணு வேணும்னு கேட்டான். அதனால அவன் அந்த குழந்தையில ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா. அதனால என் பொண்ணை நம்பி ஏத்துறதுனால என்னால என் சத்து தகுந்த மாதிரி 40,000 நான் கொடுக்குறேம்மா ஒத்துக்குறாங்க. அப்ப சரி நான் ஒத்துக்குன்னு 20,000 ரூபாய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டான் மேடம். அப்போ வயிற்றுல மெய்யம் போய் இருந்து குழந்தை அவளுக்கு மாசமா இருந்தா 20,000 வாங்கிட்டு போயிட்டாங்க. குழந்தை பிறந்து கையில எடுத்துன்னு வந்தா 1 வயசு இருந்தது. அப்போ 8 மாசம் குழந்தை எடுத்துன்னு வந்தாங்க. அப்ப 20,000 அம்மா கையில கொடுத்தாங்க, மீதி காசு வாங்கி அப்போடு கேட்டேன், அந்த குழந்தைய குத்துருமா நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன். இல்ல நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு அந்த குழந்தை தான் முக்கியம், புருஷன் தேவை கிடையாது. சரின்ட்டு அவ எடுத்துன்னு போயிட்டாமா. அதுல இருந்து இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன். எங்க அம்மா இப்ப சார் நகை போட்டாங்க வீட்டுல, கலர் டிவி, வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கு அவ்வளவு பண்ணி இப்போ ஆட்டோ ஓட்டல. அப்ப டீ வியாபாரம் பண்ணி தர மேடம், கேனா டீ வியாபாரம் பண்ணுவாரு. சரி ஒரே ஒரு பொண்ணு ஆச்சு எங்க அம்மாக்கு, நானு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். அதனால அவ்வளவு MCTMல படிக்க வச்சாங்க, என்ன 10th படிச்சுக்கிறேன், அவ்வளவு நல்லா வளர்த்தமே, அந்த வாழ்க்கை அது மாதிரி ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு அம்மா நல்லா வளர்த்து அவங்களே பிடிச்ச ஒரு படுகொலியில தள்ளிட்டாங்க. நல்லவரை யார் மேடம் உள்ள பூந்தா பாக்குறாங்க, எல்லாம் நல்லா. 13 வயசுல கல்யாணம் 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 தப்பு இல்லையா? அரசாங்கம் ஒரு வயசு எதுக்கு வச்சிருக்குது?
அதுக்கப்புறம் அம்மா 15 சவரன் நகை போட்டாங்க எல்லாம் 15 சவரன் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கே கொடுத்துருக்காங்க. 15 சவரம் போட்டு கொடுத்தாங்க மேடம். போட்டு எல்லாம் வந்து பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எல்லாம் குழந்தைங்க வேண்டாம், எனக்கு பொண்டாட்டி மட்டும் தான் வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன எனக்கு குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம், எனக்கு புருஷன் எத்தனை தேவை, எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம்னா. அதனால இவர் எனக்கு குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் நான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம். உட்காந்து அந்த நல்ல குணத்துக்கு நான் கல்யாணம் பண்ணேன். 15 சவரம் நகை போட்டாரா? கொடுத்த வார்த்தைப்படி அந்த குழந்தைகளை நல்லா பாத்துக்கிட்டாரு. அதெல்லாம் பார்த்தாரு மேடம். குழந்தைங்களா அதெல்லாம் பாப்பாரு. அதெல்லாம் ஏதோ டைம் ஏதோ ரெண்டு பேரும் முதல் கணவருடைய குழந்தைகளா? ஆமா, இவங்க 2 பேரும். ஆமா, இந்த குட்டீஸ் 3 அவருடைய குழந்தைங்க. பிறந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க. 15 சவரம் நகை போட்டாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மாசம் கூட ஒரு வீட்டுல இருக்குது இல்ல மேடம். ஒரு மாசம் கூட சந்தேகம்ன்ற புத்தி வந்து எவ்வளவுமே தெரியாது மேடம். சந்தேகம் ஒரு வீட்டுல கொடுத்தனக்காரனாக்கா அந்த கொடுத்தனக்கார வீட்டுல பேசக்கூடாது. வீடு காத்தன சாத்தனபடியா இருக்கணும். உள்ளவே உட்காந்து இருக்கணும். கொஞ்சம் வெளியே இருக்காது. பாத்ரூம் லெட்டின் போனா கூட அந்த பக்கெட்ல தண்ணி எத்தனை கூடவே வருவாரு, பின்னாடியே நிப்பாரு. அவன் என்ன உன்னை பார்த்தான், அவன் என்னதுக்கு அவன் என்ன பாக்குறியா? வயசு வித்தியாசம் ஜாஸ்தியா யாருக்கு? இல்ல சந்தேகம் புத்தி மேடம். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன இப்பதான் 30 ஆகுது. ஓ சரி சரி. சந்தேக புத்தி. ஒரு கடைக்கு போனோட என்ன உள்ள அவர் இருக்கும் போதே அவ குளிச்சுன்னு நான் உட்காந்துக்கிட்டேன். அப்பயே உட்காந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ வியாபாரம் பண்ண போயிடு. அவரே காய்கறி கொத்தமல்லி கருப்புல எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. எல்லாமே நான் உள்ளவே தான் இருப்பேன், வெளியே வர மாட்டேன். அந்த மாதிரி அங்க அப்பப்போ போட்டு அடிப்பாரு. போட்டுக்கின்னு ஒரு நாட்டாங்கடி போக கூடாது. அந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா ரொம்ப தப்பான வார்த்தை. குழந்தைங்க இருக்குதுன்னு பாக்குறேன். குழந்தைங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன் மேடம். சரி, குழந்தைகளை வெளியே போக சொல்லிட்டு பேசுவோமா?